இந்த பிறந்தநாள் காணும் அனைவருக்கும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வாங்க, நான் நண்டு குழம்பு வைக்க போகிறேன். நண்டு குழம்போட ரெசிபியை வந்து பாருங்கள். எங்கள் குழந்தனார் பொண்ணு குலோப்ஜான் ஊற்றுது. இவங்க தான் அவங்க ஊற்றுறாங்க, மாவை பிசைஞ்சு விட்டுறாங்க பாருங்க. அவங்க கைவண்ணத்தை காட்டுகிறார்கள். இன்னும் கொஞ்சம் தான் இருக்க முடியும். ஆமாம், குலோப்ஜான் மாவு ஊற்றி அழகாக பிசைகிறாங்க. உருண்டை அழகாக போட்டிருக்காங்க. 2 எலுமிச்சமான அளவுக்கு புளியை ஊற வச்சு அரை மணி நேரம் ஊற வச்சு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். இதோட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதில் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருக்கேன். 2 தக்காளி, ஒரு வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன் மிக்சியில். நண்டு அலசணும், தேங்காய் துருவி அரைச்சிக்கணும் பெருஞ்சீரகம் போட்டு. இதுக்கு 3 கரண்டி மிளகாத்தூள், மல்லித்தூள் இருந்தால் 1 ஸ்பூன் போட்டுக்கணும். நண்டு குழம்புக்கு எண்ணெய் சட்டியை வானலி அடுப்பில் போட்டு நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். கொஞ்சம் பெருஞ்சீரகம் தாளிச்சிட்டு இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் அதையும் தாளிச்சிடுவோம். வெங்காயம் நல்லா சவுந்துட்டு இப்போ அரைச்சி தக்காளியும் வெங்காயத்தையும் ஊற்றணும். பச்சை நோட்டம் போகிற வரைக்கும் வதக்கணும். ஒரு கொதி வரட்டும். பச்சை நோட்டம் தேங்காய், 2 மிளகு, 2 பெருஞ்சீரம், 2 ஜீரம் வச்சு அரைக்க போகிறோம் மிக்சியில் போட்டு. நல்லா கொதிக்கட்டும். அதுக்காட்டி சாதம் வெந்துட்டு வடிக்க போகிறேன். சாதம் வடிச்சிட்டேன். நல்லா கொதிக்குது. இப்போ இந்த உருளைக்கிழங்க அரிஞ்சு வச்சுருக்கேன், அதோட போட்டுக்கலாம். இப்போ கரைச்சி வச்ச குழம்பையும் ஊற்றணும். நல்லா கொதிக்க விடணும். கொதிச்சோன்னா நண்டை போடணும். இப்போ இதை மூடி போட்டுரும். இதை மூடி போட்டோம். நல்லா கொதிக்கட்டும். அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வைக்கிறேன். நண்டு குழம்பு ரெடி ஆகிட்டு உருளைக்கிழங்கெல்லாம் வெந்துட்டு இப்போ இந்த நண்டை போட போகிறோம். கழுவி வச்ச நண்டை போட போகிறோம். போட்டு ஒரு கொதி வந்தோன்னா
அரைச்சி வச்ச தேங்காவை ஊற்றணும். நண்டு குழம்பு ரெடிங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இந்த பனிக்காலத்துக்கு மழை காலத்துக்கு நண்டு குழம்பு நல்லது. குலோப் ஜாமுனுக்கு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறோம் அடுப்பில். எண்ணெய் சுடட்டும். நண்டெல்லாம் வெடிட்டு இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் விதை இதில் ஊற்றுவோம். இதில் ஊற்றியாச்சு. ஒரு மூடி போட்டு கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ணுறது. சமைச்சோடனே அப்பப்போ பாத்திரத்தை விளக்கி கழுவி வச்சிட்டிங்கன்னா பாத்திரம் சேராது. ஒன்றை கொண்டா செஞ்சுருங்க. செஞ்சிட்டிங்கன்னா பாத்திரம்லாம் ஓவராக சேராது. இப்போ இந்த குலோப் ஜாமுன் உருண்டையை இதில் போட்டு எடுப்போம். உருண்டை வந்து வெடிக்காமல் இப்படி சமமாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். வெடிச்சிச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அது விண்டு விண்டு போயிடும். இப்போ இதெல்லாம் வெந்துட்டு திருப்பி விட்டுரும். இப்போ நண்டு குழம்பு ரெடி ஆகிட்டு அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியதான். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இதில் கொத்தமல்லி தழை கருவேப்பிலையை தூக்கிக்க வேண்டியதான்.
இப்போ எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துகிட்டு காட்டுறேன். இப்போ பாவு கம்பி பதம் வந்துட்டு இங்கே பாருங்கள் எப்படி வருது பாருங்கள். இது தொட்டா ஒட்டிக்கும், அந்த மாதிரி ஒட்டுது பாருங்கள். நல்லா இப்போ வந்து இந்த குலாப் ஜாமுன் இதை உண்டையே அதில் போடணும். இப்படி தாங்க குலாப் ஜாமுன். குலோப் ஜாமுன் ரெடிங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுட சுட சாதம், நண்டு குழம்பு.